எங்க அண்ணனை பத்தி எல்லாரும் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நெருப்ப சப்பி பருப்ப துப்புறவர்னா, பருப்ப சப்பி நெருப்ப துப்புறவர்ரா எங்க அண்ணன். யாரு உங்க அண்ணன் தானே கேக்குறீங்க? நம்ம நயினார் அண்ணன் இத்தனை நாளா சப்பிக்கிட்டு இருந்தத இப்ப பொழிச்சுன்னு துப்பி இருக்காப்புல பாத்துக்கிறேன். நயினார் அண்ணன் நீங்க ஒரு நல்ல பாம்புன்றத நல்லாவே நிரூபிச்சிருக்கீங்களே இந்த முறை. ஆனா உண்மையிலேயே உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. உள்ளத ஒண்ணு ஒளிவு மறைவுமே இல்லாம ஓப்பனா போட்டு உடச்சிங்க பார்த்தீங்களா எல்லார்ட்டையும். அந்த தைரியம் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே நயினார் அண்ணன் கிட்ட நாமெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும் சார். ஏன் அதான் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னடா இப்ப ஆகி போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறோம். அதாவது ஒரு மனுஷனை பத்தி புரிஞ்சுக்காம, அவர் நோக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்காம, அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த மனுஷனோட மனசு எவ்வளவு வருத்தப்படும், நம்மளை போய் இப்படி நினைச்சிட்டாங்களேன்ட்டு. அப்படி நம்ம என்ன தப்பா நினைச்சோம் தானே கேட்குறீங்க. நாமளே என்ன நினைச்சா, இவங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியா மாற்றத்துக்காகத்தான் திட்டம் போடுறாங்கன்னு தானே நினைச்சா. நாமெல்லாம் வந்து குறுகிய மனப்பான்மையோட சின்ன புத்திக்காரங்க. ஆனா அண்ணன் மனசு எவ்வளவு பெருசு தெரியுமா? அண்ணன் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துறதுக்காக ட்ரை பண்ணல, மொத்த தமிழ்நாட்டையுமே அயோத்தியா மாத்தியே ஆகணும். என்ன தப்புன்ற? என்ன தப்பு? அதுல என்ன குத்தம் கண்டுட்டீங்க நீங்க? மாறி ஆகணும், மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கொந்தளிச்சிருக்காரு. இப்ப சொல்லுங்க சார். அதான் இவ்வளவு நாளா சில பேர் தெரியாம கூட வந்து அவருக்கு வந்து பின்னாடி தூபம் போட்டிருக்கலாம். இப்ப சொல்லுங்க, இவங்களை பொழக்கிறதுல என்ன தப்பு? பொழப்போமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தரி கோப்பி. முதல்ல நயினார் அண்ணனுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வேலையை சுலபமாக்கிட்டார் இல்லையா. அதான் இத்தனை நாளா எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவங்க தான் அதை வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சா இடம் பார்த்துக்கல. இன்னைக்கு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க, நாங்க அதுக்காக தாண்டா ட்ரை பண்றோம், நாங்க அது ட்ரை எங்க முயற்சி திருவினையாக்கும், கண்டிப்பா நாங்க இந்த வேலையை முடிப்போம். எதை? தமிழ்நாட்டை அயோத்தியா மாத்துறது, ராமராஜ்யம் இங்கே கொண்டு வர்றது. முதல்ல இந்த விஷயம் ராமனுக்கு தெரியுமா? இல்ல நான் தெரியாம அவர் அவர் மேல உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு காண்டி? இப்ப எல்லாரும் உங்களை பேசுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை விட்டுருவாங்க. அவன் யாரையா என்னைய ஆர்டர் பண்றதுக்கு, என்னைய ஆர்டர் பண்றதுக்கு அவர் யாருன்னு சொல்லி அவரை போட்டு கிழிப்பாங்க. உண்மையில அவரோட மனநிலைமை என்ன? நான் எப்படா சொன்னேன்? ஏதோ நான் உட்கார்ந்து உங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டு அங்க போயிட்டு என்னைய அங்க நிறுவுங்கன்னு சொன்ன மாதிரி அவங்க அங்க உள்ள கோயில்ல என்னைய பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு பொருட்கள் இல்லை, அந்த மரியாதையை நீ கேவலப்படுத்தணும், அப்படித்தானே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்ப. சத்தியமா நான் நினைக்கல. அவருக்கும் உள்ளுக்கு நம்ம மனசு என்னன்றது அவருக்கும் தெரியும் இல்லையா? அவர் மனசு என்னன்றது நமக்கும் தெரியும். அவர் மாட்டுக்கு அவர் 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 எந்த வேலையும் பார்க்கல, அவரை வச்சுதான் இவங்க எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்புறம் அந்த அயோத்தி மாதிரி தமிழ்நாட்டை மாத்தணுன்ற, அயோத்தி தமிழ்நாடா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, தெரியுமா தெரியாதா? எம்பி எலெக்ஷன்ல போட்டு உங்களை அப்படியே குத்தி குத்தி விளையாண்டாங்களே, மறந்துட்டியலா? வழி மறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். அயோத்தி மாதிரி தமிழ்நாடெல்லாம் மாறாது, தமிழ்நாடு மாதிரி தான் பேலன்ஸ் எல்லாம் மாறும். ஒருவேளை அயோத்தி மாதிரி மாறணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு அயோத்தி மாதிரி தானே இருக்குது. இப்ப இருக்கிற அயோத்தி மாதிரி ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம இருக்கிறப்ப எல்லாம் வர்றப்ப எல்லாம் அடிச்சு விரட்டி துரத்தி அனுப்பிச்சு விட்டு உங்களை எல்லாம் உள்ள விடாதபடி தானே வச்சிருக்காங்க. அப்ப இது ஆல்ரெடி அயோத்தி மாதிரி தானே இருக்கு. இதுக்கு மேலேயும் இன்னும் அயோத்தியா மாறணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ இவங்க இதுக்காக பிளான் போட்ட மாதிரி தெரியல. இவங்க ஏன்னா இது பேசுறதுக்கான பலன் என்ன அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இப்படி நம்ம பேசுனா நம்ம கூட சேர்ந்து இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, கூடவே கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியை பிடிச்சி நாமெல்லாம் கடிச்சு வைப்போம். நமக்கு வர்ற அதை நமக்கு இங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க சார் எனக்கு என்னமோ அந்த பிளான் மாதிரி தான் தெரியுது. இவர் வந்து திமுக அடிக்கிறத நினைச்சு அதிமுகவை உள்ள கடிக்க வைக்கிறதுக்கான வேலைகளை அவர் கூட இருந்தே பார்த்து எனக்கு இப்ப உண்மையில ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்லுவாரு?
இதுக்கு முன்னாடி ஜிஆ சுவாமிநாதன் ஐயா இருக்காருல்ல, அந்த ஜிஆ சுவாமிநாதன் ஐயா கொடுத்த தீர்ப்புல எனக்கு அப்படியே வந்து உச்சி குளிர்ந்து போச்சு. ஐயா சொன்னது என்ன தப்பு, அதை நடைமுறைப்படுத்தணும். நீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்கலைன்னா நீங்க எல்லாம் அப்புறம் என்ன கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டார். இப்ப நயினாரண்ணன் சொன்னதை வச்சு அவர் சொன்னதுல என்ன தப்பு, அவர் சொன்னதுல என்னப்பா தப்பு? ஏன் அவர் சொல்ல அயோத்தியா மாறக்கூடாதா? அயோத்தியா புண்ணிய பூமியா மாறுறதுல உங்களுக்கு என்ன அப்படி மாத்திருவாங்க, அப்படிதான் சொல்லுவார் அவரு. புண்ணிய பூமியா மாத்துறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நம்மளையெல்லாம் எப்ப பாரு பாவத்தை தூக்கி சுமக்கிற பாவக்காரனாவே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் வேலைக்காரனாவே கடைசி வரையும் இருக்கணுமா. அது நீங்க அப்படிலாம் நீங்க பேசிடக்கூடாது. வேலைக்காரன்ற வார்த்தைய தப்பி தவறி கூட நீங்க சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்க எசமா யாருன்னு கேட்டுருவாங்க. நீங்க காலை கழுவுறது, காலை அமுக்கிறது, அயன் பண்றது எல்லா விஷயத்தையும் அவங்க போட்டு நோண்டி எடுப்பாங்க சார். அதனால அப்படியெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. இப்ப இந்த அயோத்தியா மாதிரி இப்ப திருப்பரங்குன்றத்துல ஆரம்பிச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி வருவாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நயினாரண்ணன் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. அவரு RSSக்கு தன்னோட விசுவாசத்தை காமிக்கணும்னு நினைச்ச மனுஷன், ஆனா இங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவரோட அந்த வாசத்தை காமிச்சிட்டார். மதவாசம் வேற எதுவும் இல்லை. அவர் ரொம்ப தெளிவா இருக்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஐயா ராசா வந்து முன்னாடியே சொல்லிட்டாப்புல, எச் ராஜா இருக்காப்புல இல்ல, அதுக்கான ஆரம்பம் தாண்டா இது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குமூலம் ஆல்ரெடி கொடுத்துருக்காப்புல. ஆனா அந்த வாக்குமூலத்தை அண்ணன் முன்மொழியல, வழிமொழிஞ்சிருக்காரு. ஏன்னா முன்மொழிஞ்சது ஐயா ஹெச் ராஜா. அவர் சொன்னபடி நாங்க இங்க எல்லாத்தையும் செய்வோம், இவ்வளவுதான் சார். இதுதான் இவங்களோட பிளான். இவங்க உண்மையில இது அவங்க வாயாலே வந்தது ரொம்ப நல்லது. அவங்க யாருன்னு அவங்க இப்பதான் வந்து ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரப்பா நிக்கிறாங்க. அந்த கேட்கிற அந்த தோணியை பார்த்துருக்கணுமே. அயோத்தி மாதிரி மாறுறதுல என்ன தப்பு? இங்கிலாந்துலயா இருக்கு இல்ல ஐரோப்பால இருக்கா? ஏன் அயோத்தி மாதிரி வர்றதுல உங்களுக்கு என்ன குறைச்சல்? வரட்டும் வரட்டும். இங்கிலாந்துல இருக்கா? அதாவது நீங்க இல்ல, உங்க தாத்தா சாவர்கர் இருக்காருல்ல, கொள்கை தாத்தா, அந்த சாவர்கர் தாத்தா வந்தாலுமே எப்படி இங்கிலாந்துக்காரன் ஷூவை தேய்ச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கேயும் அதுதான் நடக்கும். நாங்க எதுக்கு சார் சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்ற ஒரு கேள்வி. நடுராத்திரி நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனோம்? இப்போ அயோத்தி இப்போ அதான் ஊப்பி மாதிரி மாறணும், அதானே உங்களோட ஆசை. இப்போ ஊப்பி மாதிரி கல்வி தரத்துல எங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை ஊப்பி மாதிரி வேலை வாய்ப்புல எங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை ஊப்பி மாதிரி கட்டமைப்பு எங்களை உயர்த்தணும்னு எந்த விதத்துல எங்களை ஊப்பி மாதிரி நீங்க மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசம் மாதிரி நாங்க எப்படி மாறணும்? அவங்க எந்த இடத்துல நாங்க வந்து ரொம்ப ஏழ்மையா கீழே தங்கி இருக்கிறோம் ஸ்டேட்ல. நல்ல நீங்க உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்க சார். மக்களோட வளர்ச்சியை பத்தி எங்கேயுமே பேசுறதே கிடையாது. இல்ல மன வளர்ச்சி குன்றிய மாதிரியே பேச வேண்டியது எப்போ. அதான் நீங்க உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஒரு வழி இல்லை, நீங்க அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு கர்டசிக்காவாது, வெறும் கர்டசிக்காவாது. நாங்க தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டுறது இதை விட நல்லா தூக்கி நிப்பாட்டு ஒரு பேச்சுக்கு நாங்க இதை விட நல்லா தூக்கி நிப்பாட்டுவோம். தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கை இப்ப இருக்கிற அந்த திராவிட கட்சிகளை விட நாங்க ஒரு படி மேல கொண்டு போவோம். பொய்யாவே இருக்கட்டும், இப்ப நீங்க பேசுறதெல்லாம் உண்மையா இல்லை, பொய்யாவே இருக்கட்டும், கொஞ்சம் அத அதாவது அப்படியேவா உரிச்சு காமிக்கிறது எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்களப்பா, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல அயோத்தி மாதிரி எப்படி மாறணும்? இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நாங்க தமிழ்நாட்டை அயோத்தியா மாத்தி காட்டுவோம். பின்னாடி போனீங்களா திருப்பரங்குன்றத்துக்கு, எல்லாரும் கூட சேர்ந்து முருகப்பெருமானை காப்பாற்ற போற இன்னொருத்தர் இவர் தான். முருகப்பெருமானை விட மேலானவங்க நாங்க தான். எல்லா ஊர்லயும் கடவுள் தான் மக்களை காப்பாத்து, நம்ம ஊர்ல மட்டும்தான் மக்கள் கடவுளை காப்பாத்துறாங்க. அதான் மதவெறியர்கள் கடவுளை காப்பாத்துறாங்க, அவ்வளவுதான். அங்க இருக்கிற அந்த ஒரு சின்ன இவங்க இந்த பிரச்சனையை இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவங்க இதை விடவே மாட்டாங்கன்னு வச்சுங்க. நிறைய இருக்குது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இப்ப சொல்றால, தமிழ்நாட்டில் அயோத்தியா மாத்தி காட்டுவேன். தஞ்சாவூர் பக்கம் போய் பாருங்க, நாஞ்சிக்கோட்டையில ஒரு பெரிய ஒரு விளக்கு ஏற்றிருப்பாங்க, பெரிய விளக்கு வரிசையா அந்த இது பூரா விளக்கு ஏற்றிருப்பாங்க. அந்த விளக்கேற்றினவைய அத்தனை பேரும் இந்துக்கள் கிடையாது. அது இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. பொங்கலுக்கு வாங்க, பொங்கலுக்கு வந்து ஏன்னா இந்த காணும் பொங்கலுக்கு விட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஒரு சமத்துவ பொங்கல்னு எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாங்க. அந்த சமத்துவ பொங்கலை என்ன நம்ம இந்துக்கள் மட்டும்தான் இதுக்கு உள்ள வரணும் அப்படின்ற அளவுலாம் கிடையாது. ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள வரணும். ஏரியாவுக்கு ஏரியா அந்த சமத்துவ பொங்கல் நடத்துவாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த சமத்துவ பொங்கலுக்கு வருவாங்க. ஒன்றா கூடி, ஒன்றா விளையாடி, ஒன்றா பேசி, ஒன்றா சிரித்து கடைசியில் அதை சந்தோஷமாக கொண்டாடிட்டு போவாங்க எல்லாருமா சேர்ந்து. இதுதான் இங்கே. ஆனால் இது உங்களுக்குமே நல்லா தெரியும். நீங்கள் அதாவது என்னதான் அவங்களோட சித்தாந்தம் கொள்கை எல்லாம் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு ஓரமாக உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து வந்த அதுக்கான ஒரு அடையாளம் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அதெல்லாம் எனக்கு எதுவுமே இப்போதைக்கு கிடையாது அப்படின்றத சொல்லி விட்டுட்டீங்கல்ல சார். இப்போ இவர் உதயநிதி சொன்னாப்புல அந்த இதெல்லாம் வந்து டெங்கு மலேரியா மாதிரி. உண்மையிலேயே இந்த மாதிரியான இந்த வெறி பிடிச்சவங்க வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப மோசமானவங்க சார். அதை விட மோசம். அதுக்காவது கொஞ்சம் இறக்க கூட இருக்குன்னு வைக்கல, பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களை நம்ம ரொம்ப இம்சப்படுத்திட்டோம், விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே மனசு வந்து விட்டுட்டு போனாலும் போயிடும். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் அதை எந்த இடத்துலையுமே விட மாட்டாங்க. நம்மளை அதை அடிச்சுக்காம ரத்தம் பார்க்காம நாம வந்து எந்நேரமும் ஒரு பதட்டத்திலேயே உட்கார வைக்கிறதுக்கான ஒரு வேலையை, ஏன்னா நம்ம பதட்டத்துல இருந்தாத்தான் அவங்க நிதானமாவே இருக்க முடியும். ஏன்னா நம்ம நிதானமா நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா அவங்களால இங்க பொழைக்க முடியாது. ரொம்ப வருஷமா அவங்களோட பிரச்சனை இதுதான். நம்ம நினைச்சத நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க நினைக்க மாட்டேன்றாங்களே. இவங்க வேற ஒரு நம்ம எவ்வளவு பேசினாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில சீ போ அப்படின்ட்டு போயிடுறாங்க. நம்மள ஒரு குப்பை மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு. நான் அண்ணனை சொல்லலை, அண்ணனோட கொள்கையில இதுக்கு முன்னாடி தாங்கிக்கிட்டு நின்னாங்க பற்றியெல்லாம் அவங்கள சொன்னேன். இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நயினார் அண்ணன் கொடுத்துருக்காரு. அயோத்தியில என்ன நடந்தது, ராமராஜ்யம் நடந்தது, இப்போ நடக்குது, ஓகே, நல்லா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க. ஏன்னா பாசாக்கா உள்ளுக்குள்ள இல்லை. அந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அயோத்தியில என்ன நடந்தது அதை தமிழ்நாட்டில் பண்ணுவோன்னு இருக்காரு நயினார் அண்ணன். அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.